ஸ்டாம்பிங் ஆகுமா அப்படின்னு காத்திருந்த நாள்ல இருந்து உலகத்திலேயே உயரமான புர்ஜ் கலிஃபா அதே துபாயில தன்னோட முகத்தை வர வைக்கக்கூடிய ஒருத்தர் பயங்கர பேஷனான ஒருத்தர் ஹானஸ்ட் அண்ட் டெடிகேஷனா கண்டிப்பா இவர் சொல்லலாம். ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றிப்பா. விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியனோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா பொழியட்டும். இதுப்பா டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்க கேட்ட பேச்சுலயே வந்து வடிவுகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். உங்களுடைய ஒரு பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு, அந்த செட்டு எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவது மிகவும் நல்லவர், அன்புல வந்து பார்த்து சொன்னாரு. செந்தில் நம்மளும் ஒரு படம் எனக்கு உங்க எல்லாத்தாண்டி உங்க அது பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாணத்துல உட்கார்ந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தாரு. வெற்றி சார் வந்து குதிச்சுட்டே இருந்தாரு. அதே மாதிரி எனக்கு உங்களை பத்தி முழுசா தெரியாது, ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவகரசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கணும். நல்லா சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் எங்கன்னு வந்துருவாங்க. நான் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜெனரலா வந்து என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து சொல்லும்போது ஒரு நாள் காமெடியனா இருந்து ஒரு சீன் கொடுக்கும் போது ஒரு சீன் வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி ரீச் பண்ண போறோம், அதோட இயற்கை இறக்கம் எங்க இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டேரக்டரோட பேசி அதை பண்றது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியன் ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன், 2-3 படம் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூல வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா கதையின் நாயகனா வந்து அதை பிரசன்ட் பண்ண போறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம். அது நான் ரொம்ப நாளா ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு உடச்ச ஒரு ஃபார்ம் உடைக்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் இருக்கும், அது சிவாவோட ப்ரொடக்ஷன் வச்சோம். இவன் வினோதா படம் அது வரைக்கும் அவன் அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கை அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்காக நம்புறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்றதுக்கும் ஒரு ரொம்ப அழகா வடிவமைக்குதுன்னு நான் பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ வாழ்க வளர்க நல்லா இருப்பீங்க. இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை மதுரை மட்டும் இல்லாம அகில உலக அப்படியேதான் போட்டு நிறைய ஊர்ல பஸ் 1-2 இல்லாம இன்னும் நிறைய பஸ் ஆர்வம் இருக்கும். வாழ்க. நன்றி. நன்றி. தேங்க்யூ சோ மச். அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம பாராட்டினாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனசை சின்ன ஒரு பாராட்டு